எஸ்எஸ்பி, யூரியா, கீர்த்தி இதுக்கு என்னோட ரேட்டிங் 2 தாங்க. இது மொத்தத்தையும் ஒன்னா கலக்காதீங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்எஸ்பியும் யூரியாவையும் நீங்க சேர்ந்தீங்கன்னா ஆல்ரெடி காத்துல இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சு சேரு மாதிரி ஆயிடும். இதுல நீங்க கீர்த்தியும் போட்டீங்கன்னா மொத்தமும் வேஸ்ட் தான். இதுக்கு ஆல்டர்னேட்டா நீங்க யூரியாவும் கீர்த்தியும் கலந்து போட்டுருங்க. ஒரு 4 நாள் இடைவேளை விட்டு எஸ்எஸ்பி அப்ளை பண்ணுங்க. நல்லா ரிசல்ட் இருக்கும். நம்ம ஃபெர்டிலைசர் காம்பினேஷன் வீடியோஸ்க்கு நீங்க கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. அதுல சில முக்கியமான கமெண்ட்ஸ்கள் வந்துருந்துச்சு. அதுக்கான ரிப்ளையை இந்த வீடியோல பார்ப்போம். எஸ்எஸ்பி, டிஏபி, எம்ஓபி, ராக், யூரியா, ஜிங்க், போரான் இதுக்கு என்னோட ரேட்டிங் 0ங்க. இது உரம் கிடையாது, ஒரு கெமிக்கல் குப்பை. டிஏபி, எஸ்எஸ்பி, ராக் இது மூணுமே பாஸ்பரஸ் தாங்க. இது கூட நீங்க நார்மல் ஜிங்க் சல்பேட் கலந்தீங்கன்னா பாறை மாதிரி ஆகிடும். இதுக்கு ஒரு சிம்பிள் ஆல்டர்னேட்டிவ் சொல்றேன். டிஏபி, எம்ஓபி, யூரியா இது 3 மட்டும் கலந்து மண்ணில் பேசல் நியூட்ரிஷனா கொடுத்துருங்க. இதுல எஸ்எஸ்பியும் ராக் பாஸ்பேட்டும் தேவையில்லை. அடுத்தது கொஞ்சம் பயிர் வளர்ந்த அப்புறம் கீலேட்டட் ஜிங்க் மற்றும் போரானை கலந்து இலைவழி நியூட்ரிஷனா கொடுத்துருங்க. பயிர் நல்லா வளரும். அடுத்தது ராக் பாஸ்பேட், பயோபொட்டாஷ், மீன் அமிலம் இதை நீங்க தாராளமா கலக்கலாம். எக்ஸலன்ட் ரிசல்ட் இருக்கும். இதுக்கு என்னோட ரேட்டிங் 10க்கு 10. மீன் அமிலத்தில் இருக்க இயற்கையான அமிலம் ராக் பொட்டாஷ பொறுமையா மண்ணில் கலக்க வச்சு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இது கூட நீங்க பயோ பொட்டாஷ் சேர்க்கும் போது நல்லா செட் ஆகிடும்.